So what was your essay strategy? Essay எப்படி prepare பண்ணீங்க? And add a point about the code-based essays which aspirants are terrified Okay, about. sir. Sir, essayக்கு வந்துட்டு I have attended a full course under Mr. Vivekanandan sir. I thank sir here. அவர் வந்துட்டு கிராமர்ல இருந்து லைக் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக்கிங் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இருந்து எல்லாத்துலேயுமே he groomed us. ஒரு பேட்ச் ஆஃப் 10 people அவர்கிட்ட நாங்கள் படித்தோம். ஸோ he made us write weekly one essay. எப்படின்னா 2.5 years we have been writing. Every week I know you will be writing essay. Essay selection matters sir. நம்ம வித்தியாசமா செலக்ட் பண்ணணும்லாம் இல்ல, நம்ம எதை நல்லா எழுதுவோமோ அதை செலக்ட் பண்ணணும். I chose very simple prompts last time sir. ஸோ அந்த மாதிரி சிம்பிளா எடுத்துட்டு ஒரு படிக்கிறவங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு பர்சன் படிக்கிற மாதிரி எழுதணும். ரொம்ப நீங்க வந்துட்டு பயங்கரமா எழுதணும் அப்படிலாம் இல்லை சார். ஒரு நார்மலா நம்ம வீட்டுல பேரண்ட்ஸ் படிக்க தெரிஞ்ச பேரண்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு ஒரு எஸ்ஸே எழுதுனா போதும் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜியா இருந்துச்சு சார். ஏதாவது எஸ்ஸே ஹேக்ஸ், இந்த கோட் பேஸ்ட் எஸ்ஸே ஹேக்ஸ் வச்சிருந்தீங்களா? கோட் பேஸ்ட் எஸ்ஸேஸ்க்கு வந்துட்டு ஐ வில் see what different I can give. அது ஒன்று தான் சார் நான் யோசிப்பேன். எனக்கு இப்போ எந்த கோட்டும் லைக் ஸ்ட்ரைக் ஆகல. இன்ட்ரோடக்ஷனுக்கு இப்படி ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தேன், ஓகே, அனெக்டோட்ஸ் வச்சிருந்தேன், கன்க்ளூஷனுக்கு இப்படி வச்சிருந்தேன். நான் அனெக்டோட்ஸ் எழுதுவீங்களா, போயம் எழுதுவீங்களா, அந்த மாதிரி கேட்குறேன். நான் வந்து போயம்லாம் எழுத மாட்டேன் சார். நான் அனெக்டோட்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். 2 எஸ்ஸே எழுதணும் இல்லையா சார்? ஒன்றுக்கு அனெக்டோட்னு வச்சுப்பேன், ஒன்றுக்கு எக்ஸ்பிளைனிங் த கோட் அப்படின்னு வச்சுப்பேன். இதுதான் என்னோட டெம்ப்ளேட். ஏன்னா ரெண்டுக்குமே எழுதணும்னா இட் ஒன்ட் ஒர்க். ஸோ எஸ்ஸேக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ தேர் இஸ் அ குரூப் இல்லை சார் டெலிகிராமில், மீம்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸாம்பிள்ஸ் குரூப்பில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். நான் வந்துட்டு போர் அடிக்கிறப்பெல்லாம் என் ப்ரிப்பரேஷனில் ஐ டேக் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் இட். ஸோ அதில் சக்ஸஸ் ஆன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ஃபெயிலியர் ஆன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் சார் வித்தியாசமாக எடுத்து வச்சிருந்தேன். கண்டிப்பாக அதை கொண்டு வந்து அந்த கோட்குள்ளே நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ தட் வாஸ் மை இன்ட்ரோடக்ஷன், தட் வாஸ் மை எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே. அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும் நான் பார்ப்பேன் சார். ஓகே. கோட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் எஸ் சொல்லலாம், நோ சொல்லலாம் அந்த கோட்டுக்கு. ஆனால் எஸ் எடுத்துட்டா ஐ கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட் டு எஸ். கடைசியாக கொஞ்சமாக அந்த நோ கொடுத்து நான் முடிச்சிடுவேன். நோன் எடுத்தா ஐ கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட் டு நோ. தட் இஸ் மை ஸ்டைல் சார். ஓகே. இதுலயே நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க. பேலன்ஸ்டா எழுதுங்க அப்படின்னு இல்லாம you have with we do with conviction it matters. It's good that you mentioned the UPSC examples. ஏன்னா அது என்னதுன்னா எப்பப்பெல்லாம் எக்ஸாம்பிள் கிடைக்குதோ அங்க அதை அனுப்பி அங்க சேவ் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. So that